திருவள்ளூர் அமோனியா வாயு கசிவால இப்ப பலி எண்ணிக்கை 14 உயர்ந்திருக்கு. மேலும் ஒரு பெண் பலியாக இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. விவரங்களோட செய்தியாளர் தாயுமானவன் இணைந்திருக்கிறார். தாயுமானவன், இந்த பெண் யார் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கா? மேலும் தகவல்களையும் சொல்லுங்க. திருவள்ளூர் அமோனியா வாயு கசிவால உயிரிழந்தோர் எண்ணிக்கை 14 உயர்ந்திருக்கிறது. இன்று காலை நிலவரப்படி 13 பேர் உயிரிழந்திருப்பதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருந்த நிலையில் தற்போது மேலும் ஒரு பெண் உயிரிழந்திருப்பதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 14 உயர்ந்திருக்கிறது. அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவுல சிகிச்சை பெற்று வந்த ஜார்க்கண்டை சேர்ந்த 29 வயதான பிரித்தி தேவி என்ற பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக அறிய முடிகிறது. உயிரிழப்போர் எண்ணிக்கை என்பது அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. குறிப்பா இன்றைய தினத்துல பார்த்தோம் என்றால் பல பகுதிகளில் இந்த உயிரிழப்பு என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. ஒடிசாவை சேர்ந்தவர்கள் தான் அதிகப்படியாக உயிரிழப்பை சந்தித்திருக்கிறாங்க. அடுத்தபடியாக அசாம் மற்றும் ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் இருந்து உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. மொத்தமாக பார்த்தோம் என்றால் 14 பேர் உயிரிழந்திருப்பதாக அறிய முடிகிறது. அது மட்டுமல்லாம மருத்துவ சிகிச்சைகள்ல இருப்பவர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்த மட்டும் 42 பெண்கள் இன்னமும் சிகிச்சையை தொடர்வதாக அறிவிப்பானது இருக்கிறது. அதுல 14 பேர் வெண்டிலேட்டர் உதவியோடு தீவிர சிகிச்சை பிரிவிலும் 21 பேர் ஆக்சிஜன் உதவியோடு சிகிச்சையை தொடர்வதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. 8 பேர் நிலையாக இருப்பதாகவும் அவர்கள் விரைவில் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. இவை தவிர்த்து 2 பேர் கடந்த 22ஆம் தேதியும் 3 பேர் 23ஆம் தேதியும் 25ஆம் தேதி 22 பேரும் என மொத்தமாக இதுவரைக்கும் 27 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருப்பதாக அறிய முடிகிறது. அதே சமயம் வெண்டிலேட்டர் உதவியோடு தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பவர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்த மட்டில் 14 இருப்பதாக உறுதியாகி இருக்கிறது. தொடர்ந்து உயிரிழந்தவர்களுடைய உடல்கள் சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. அதே சமயம் இந்த உயிரிழந்தவர்களுடைய உறவினர்கள் வரவழைக்கப்பட்டு அவர்களிடம் உடல்களை ஒப்படைப்பதற்கான அந்த பிரேத பரிசோதனை செய்வது, அது மட்டுமல்லாம DNA பரிசோதனை செய்வது உள்ளிட்ட மற்ற பணிகளும் முடித்து விரைந்து அந்த உடல்களை ஒப்படைப்பதற்கு தேவையான ஒருங்கிணைப்பு அதிகாரிகளும் நியமிக்கப்பட்டு அதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. உங்களோட தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.